Solution. So first we can write the product of primes 510 is equal to, okay, 510 express பண்ணுங்க. 2 table எடுத்தனா 255, okay, 255. Then I can start with 3, go with 3. So 3 ல எடுத்துட்டேன்னா 8 times 3 times, okay. Again 3 table வருமா? Sorry, 5 times இங்க, okay, 5 3s are 15, okay, 5 3s are 15, not 3 time, 5 time, okay, 8 3s are 24, balance 1 15, 5 3s are 15, okay. Then we go with 5 table, okay. 3 table வராது ஏன்னா 2 3s are 6, 25 னு வந்துரும், okay. 5 times 5 table எடுத்தோம்னா 1575, okay. Again we go with the 17 table, so that is of 1. So we can collect it that number 2 3 5 and 17, okay. So அதே மாதிரி we go with the 92 எடுக்கிறேன், okay. 92 எடுத்தேன்னா again by 2 table, so how many times? 46 times, okay. 4 2s 6 times, again by 2 table 23 times. Thereafter go with 23, so we have 1. So 2 into 2 into 23, that is of 2 square into 23, okay. Right, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதோட HCF LCM, okay. So first I can choose the LCM, okay. LCM of that number is equal to, okay, product of the greatest power in each prime, that is equals, இங்க 2 இருக்கு, இங்க 2 ஸ்கொயர் இருக்கு, so greatest powerனா 2 ஸ்கொயர். 3 இருக்கு, இங்க 3 இல்ல, so we have to note into 3, okay. Then 5 இல்ல, so 5 into 17 into 23, okay. 5 into 17 into 23, okay. What is the product of these three numbers? These numbers இதை நீங்க அப்படியே ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 23460 வரும், சரிங்களா. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா we have 23460, ஓகே. இதே மாதிரி HCF கண்டுபிடிக்கிறோம். HCF is equal to, ஓகே. இதே மாதிரி ஸ்மாலஸ்ட் பவர் இன் காமன் பிரைம் அதோட ப்ராடக்ட், ஓகே. ஸோ we have to note the product of the smallest power காமன் பிரைம், ஓகே. அதுதான் இம்பார்ட்டன்ட் இங்க. ஸோ காமன் பிரைம், ஓகே. ஸோ இங்க காமன் பிரைம் என்னங்க, இங்க பாருங்க 2 வந்து காமன் பிரைமா இருக்கும் இல்லையா. 2 வந்து காமன் பிரைமா இருக்கும், ஏன்னா இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஆனா இங்க ஸ்கொயர்ல இருக்கு, இங்க சிங்கிள்ல இருக்கு. நம்மளுக்கு தேவை ஸ்மாலஸ்ட் பவர் இன் காமன் பிரைம். அதை எடுத்து அதோட ப்ராடக்ட், ஓகே. இருந்துச்சுன்னா ப்ராடக்ட், இல்லைன்னா அந்த நம்பர் மட்டும்தான். இங்க நம்மளுக்கு சிங்கிள் நம்பர் தான், ஸோ we have to note it here too. So HCF கண்டுபிடிச்சிட்டோம், LCM கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இதோட வெரிஃபிகேஷன், ஓகே. இதோட ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண போறோம், சரிங்களா. ஓகே, வாங்க பார்க்கலாம். வெரிஃபிகேஷன். LCM of that two numbers 510 and 92, சரியா. LCM of that two number, okay, into HCF of இதான் உங்களுக்கு ரூல், okay. HCF of 510, 92 is equal to 510 into 92, product of that two number. So LCM value is 2300, okay. 23460 into 2 is equal to 510 into 92. So
we have 46920 is equal to 46920. Okay, 46920, 46920. So it is verified. ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு நம்மளுக்கு ஈக்குவலா வந்துருச்சு. ஸோ இதே இந்த நம்பரை நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கோம் இந்த ப்ராப்ளத்துலனா கொடுத்துருக்கிற 510 ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் எக்ஸ்பிரஸ் பண்றோம். அதே மாதிரி 92வையும் எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதிட்டு ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸா எழுதிட்டு இதுல இருக்கிற காமன் நம்பர் இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் நம்பர். ஓகே, ஸோ இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா த கிரேட்டஸ்ட் பவர் இன் ஈச் பிரைம் இருக்கிற அந்த ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து ப்ராடக்ட் பண்ணிடுறோம். அதுதான் எல்சிஎம் ஓட வேல்யூ. ஹெச்சிஎஃப்னா ஒன்றும் கிடையாது, ஸ்மாலஸ்ட் பவர் இன் காமன் பிரைம். ஓகே, அந்த வேல்யூலாம் எடுத்து வச்சு ப்ராடக்ட் பண்றோம். ஓகே, அதுதான் ஹெச்சிஎஃப்னு சொல்றோம். இங்க முடிஞ்சு போச்சு. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா அடுத்து வெரிஃபிகேஷன்ல வெரிஃபை பண்றதுக்கு என்ன கேக்குறாங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்திருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் தட் டூ நம்பர் இன்டு ஹெச்சிஎஃப் ஆஃப் தட் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தட் டூ நம்பர். ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து நீங்க ப்ராடக்ட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஈக்குவலா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இட் இஸ் வெரிஃபைட். அப்படி இல்லைன்னா நாட் வெரிஃபைட். அப்போ நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருப்போம்னு அர்த்தம். ஸோ வி ஹாவ் டு செக் இட். ஓகே, நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, இங்கே வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ தீஸ் டூ நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இட் இஸ் வெரிஃபைட். ஓகே, ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு தரேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, ப்ராப்ளம் நம்பர் 3, 336 and 54. 336 and 54 இதே மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப இல்ல, வெரி சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் 336 ப்ராடக்ட் ஆஃப் பிரைமா பிரிச்சு எழுதிருங்க. பிரிச்சு எழுதின பிறகு 54ஐயும் அதே மாதிரியே ப்ராடக்ட் ஆஃப் பிரைமா பிரிச்சு எழுதுங்க. இதோட எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பவர் இன் ஈச் பிரைம். ஓகே, ஹெச்சிஎஃப்ங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பவர் இன் காமன் பிரைம். அதை தனியா எடுத்து எழுதிட்டு வெரிஃபிகேஷன் பார்ட்ல ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, மல்டிபிள் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஈக்குவலா வந்துடும். ஈக்குவலா வந்துருச்சுன்னா வெரிஃபைன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? ஓகே, ஹாப்பியா படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ் கொரீஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஐ வில் ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, வி வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்.